தேடுறதுனால நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. எப்படி இருந்து ஆண்டவரை தேடணுமோ அப்படி இருந்து ஆண்டவரை தேடினாதான் அவங்க என்ன அடைய முடியும்னா மகிழ்ச்சி அடைய முடியும். ஆண்டவரை தேடுறதுனால மாத்திரம் என்ன செய்ய முடியாது, மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. ஆண்டவரை தேடுறதுனால இந்த வெறுமனையை தட்டி அப்படி வர்றதுனால ஏதோ ஜோமனிட்டு போயிடுறதுனால என்ன செஞ்சிட முடியாதுன்னா அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. தேட வேண்டிய விதமா இல்ல எப்படி இருந்து தேடணுமோ அப்படி இருந்து அவங்க தேடினாதான் அவங்க என்ன அடைய முடியும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை அவங்க அடைய முடியும். அந்த மகிழ்ச்சினா அவங்க எதிர்பார்க்கிற காரியம், அவங்க எதிர்பார்க்கிறத ஆண்டவர் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தேவன் செய்வது. அவங்க எதிர்பார்க்கிறத ஆண்டவர் அவர்களுக்கு செய்வது. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கு தேவன் செய்யணும். அப்பதான் அவங்க என்ன அடைய முடியும்னா மகிழ்ச்சி அடைய முடியும், அவங்க சந்தோஷப்பட முடியும். அப்ப ஆண்டவரை தேடுறதுனால மாத்திரம், ஆண்டவரை தேடுனா கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்காரு, அது மாற்ற கருத்து. ஆனா ஆண்டவர் வெறுமனையை தேடுவதனால மாத்திரம் என்ன அடைஞ்சிட முடியாதுன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. எப்படி இருந்து தேடணுமோ நம்ம பண்ணோம், தேடுகிற யாவும் பாடுகிற யாவரும் பரிசுத்தமாகட்டும்னு என்ன செஞ்சோம் அப்படின்னா பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு நம்ம பரிசுத்தமாகட்டும். அப்போ பரிசுத்தமா இருந்துட்டு நம்ம ஆண்டவரை தேடினாதான், பரிசுத்தமா இருந்துட்டு ஆண்டவரை தேடினாதான் அவங்க என்ன அடைய முடியும்னா அவங்க மகிழ்ச்சி அடைய முடியும். பரிசுத்தமா இருந்துட்டு அவங்க ஆண்டவரை தேடுறதுனால அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியாது. பரிசுத்தமா இருந்து அவங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரை தேடணும். பரிசுத்தமா இருந்து ஆண்டவரை தேடணும். அப்பதான் அவங்க என்ன அடைய முடியும்னா மகிழ்ச்சி அடைய முடியும். அப்படி பரிசுத்தம் அப்படின்னா மாற்றம், ஒரு மாற்றம் இல்லாம ஆண்டவரை தேடி மகிழ்ச்சி அடைய முடியாது. மாற்றங்கள் இல்லைன்னா ஏமாற்றங்கள் தான் நிற்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
மாற்றங்கள் இல்லைன்னா என்ன மிஞ்சும்? ஏமாற்றம் தான் மிஞ்சிலே தவிர ஆசீர்வாதம் மிஞ்சாது. மாற்றங்கள் தான். ஏமாற்றம் இல்லாம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனா மாற்றமே இல்லை. இந்த அதை மாற்றம் தான் பரிசுத்தம். மாற்றம் தான் பரிசுத்தம். நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம், நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, என்ன சுபாவங்கள் மாறுது, என்ன பழக்கங்கள் மாறுது, எப்படிப்பட்ட கிரியைகள் மாறுது, அந்த மாற்றம் தான் பரிசுத்தம். அந்த மாற்றம் ஏற்பட்டு நம்ம ஆண்டவரை தேடணும்னு சொன்னா நிச்சயமா அவங்க என்ன அடைய முடியும்? அவங்க மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனா எந்த மாற்றமும் ஏற்படாம நான் வெறுமனையே கோயிலுக்கு மாத்திரம் வந்துட்டு போறேன், வெறுமனையே நான் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போறேன், இல்ல வெறுமனையே நான் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா என்ன கிடைக்காதுன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனா ஏமாற்றம் கட்டாயமா கிடைக்கும். ஏமாற்றம் கட்டாயமா கிடைக்கும். அப்ப ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நான் மாற்றப்படணும். நான் மாற்றப்பட்டேன்னா எனக்கு ஏமாற்றம் கிடைக்காது. நான் மாற்றப்படாம என்ன அடைய முடியாதுன்னா ஏமாற்றத்தை நான் தவிர்க்கவே முடியாது. இப்ப என்ன மாற்றங்கள் என்ன செய்யணும்? நமக்கு ஏன் மாற்றங்கள் வரும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பிள்ளைகள்னா மாற்றங்கள் வரணும். நமக்குள்ள என்ன வரும்னா ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் தான் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா மாற்றம் இல்லாத நான் ஆண்டவரை தேடுறேன், சர்ச்சைக்கு வரேன், ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பைபிள் படிக்கிறதும் சர்ச்சைக்கு வர்றதும் ஜெபம் பண்றதும் மாற்றங்களை ஏற்படுத்தும். மாற்றங்களை ஏற்படுத்தின பிறகு இது நடக்கும்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா மாற்றமே இல்லாம நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் ஆலயத்துக்கு போறேன், காணி கொடுக்குறேன் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் செய்யறதுன்னா இருக்காது என்பது வேதத்தின் ஆதாரம் இருக்கிற ஒண்ணு. வேதத்துல இருக்கிறது அனுபவத்திலேயே சொல்ல முடியும். அது வேதத்திலும் அப்படிதான் என்ன செய்யலாம் இருக்கு. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல, ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஒன்னு ராஜாக்கள் 14வது அதிகாரத்துல யெரொபெயாம் என்ற ஒரு ராஜா இருக்கிறான். இந்த ராஜா யெரொபெயாம் அப்படின்னா ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்நாட்களிலே அபியா இதெல்லாம் அங்க 14 முதல் வசனம், அக்காலத்துல யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அந்த யெரொபெயாமுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் என்ன செஞ்சான்னா அந்த மகனுக்கு வியாதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. யெரொபெயாமுக்கு என்ன வந்துச்சு? வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி வந்து அவங்க அவரை தேடுறாங்க. வியாதி வந்து என்ன செய்யற? ஆண்டவர் தேடி போறவன் சொல்றான், போயிட்டு என்ன செய்யணும்? ஒரு தீர்க்கதரிசியிட போயிட்டு நம்ம பிள்ளை வியாதி நீங்க சுகமாவானா ஆண்டவர் போய் தேடு. ஆண்டவர் தேடுறாங்க. சுகமாகணும், பிள்ளை சுகமாகணும், பிள்ளை விடுதலை ஆகணும், பிள்ளை ஆரோக்கியமாகணும் அப்படின்னு செய்யறாங்க. ஆண்டவரை தேடுறாங்க. ஆனா ஆண்டவரை தேடும் போது அவன் சொல்லின பிற பதில் அதான் பார்த்தா நேரடியா போல வேற ஆள் மாதிரி என்ன செய்றான்? வேஷம் மாறி போறான். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வசனம், அப்பொழுது யெரொபெயாமின் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாம் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. வேஷம் மனுஷனுக்கு வேணா மாத்தலாம், வேஷம் செய்யலாம், மனுஷன்படி வேணா வேஷம் போடலாம். ஆனா தேவனுக்கு முன்னாடி என்ன போட முடியாதுன்னா வேஷம் போட முடியும். அவன் யெரொபெயாம் சொல்றான், அவன் மனைவி சொல்றான், நீ என்ன காட்டாத, என் மனைவி போல என்ன பண்ணாத, காட்டாத, யாரும் உன்னை பார்த்து என் மனைவி நீ சொல்லிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? வேஷம் மாறு. அது வேற மாதிரி என்ன செய், ஒரு உடைய மாத்தி ட்ரெஸ்ஸை மாத்தி அப்படி முகத்தெல்லாம் ஒரு மாற்றி என்ன செய், மாற்றப்பட்டு நீ போ அப்படின்னு. ஆனா அவன் நினைக்கிறான், ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியாது. தீர்க்கதரிசி தெரியாது, கண்ணு தெரியாது. இந்த கண்ணு தெரியாது, ஆனா உள்ளக்கிற மனக்கண் நல்லா தெரியும். நமக்கு 2 கண்ணு இருக்கு. ஒண்ணுன்னா புறக்கண்ணு, இன்னொன்னு அகக்கண். அகக்கண்ணா உள்ளான மனிதனுக்கு உள்ளான கண். வெளியே இருக்கிறது இது புறக்கண், இது எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்கிற கண். ஆனா உள்ளான மனக்கண் ஒண்ணு இருக்கு. என்ன கண்ணது? அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியாதுன்னா இந்த கண்ணு தெரியாது. நம்ம சாதாரணமா நம்ம சரீரத்துல இருக்கிற கண்ணு தெரியாது, வயசாகி போச்சு, கண்ணு தெரியாது. அதெல்லாம் என்ன சொல்றான்னா கண்ணு தெரியாது என்ன செய்யும்? கண்ணு தெரியாதுல்ல, ஈஸியா ஏமாத்தலாம் தானே. கண்ணு தெரியாதவங்கள ஈஸியா ஏமாத்தலாம் தானே அப்படி சொல்லுவோம் இல்லையா? கண்ணு தெரியாது. ஆனா அவரு தீர்க்கதரிசி. அவர் யாருன்னா தீர்க்கதரிசி. அவருக்கு வெளியில தான் கண்ணு தெரியல, ஆனா உள்ளக்கிற கண்ணு அழகா தெரியும். அப்படி வாசல் நடந்து நுழையத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா,
இந்த யெரொபெயாமுடைய மனைவி வருவாப்பா, வேஷ மாதிரி வருவா, அப்படி அப்படி சொல்லி அனுப்புன்னு சொல்லுவாங்க. உள்ள கால் வைக்கும் போதே சொல்லுவான், யெரொபெயாமின் மனைவியே வாணும். எப்படி இருக்கும்? இவன் நினைச்சா யாருக்குமே நம்ம செய்யறது யாருக்குமே நம்ம வேஷம் போடுறது யாருக்குமே தெரியாது அப்படி இவன் நினைச்சான். வீட்டுக்காரன் நினைச்சான் நம்ம போடுற வேஷம் மனுஷனுக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு முன்னாடி வேஷம் போட முடியாது. மனுஷன் மட்டும் ஈஸியா வேஷம் போடலாம் இல்லையா? நல்லவளை போல வேஷம் போட, நல்லா பேசலாம், நல்லா பழகலாம், மனுஷன் மட்டும் நல்லா வேஷம் போடலாம். ஆனா தேவனுக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது? வேஷம் பண்ண உள்ள அப்படி காலை வைக்கும் போதே சொல்றான். அழகா சொல்ற பாருங்க, அழகா அவன் சொல்றான் பாருங்க. அப்படியே 4வது வசனம், அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தால், அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தார். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமா சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது உன்னை அந்நிய ஸ்திரியாக என்ன செய்வான்? காண்பிக்குவாள் என்ற. இவன் நினைச்சா நம்ம போடுகிற வேஷம் யாருக்குமே தெரியாது. மனுஷனை ஈஸியா ஏமாத்திடலாம். கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும், மனுஷன் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ஏமாந்துருவாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? அது கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும், டக்குன்னு ஏமாந்துருவாங்க மனுஷன். ஆனா கர்த்தரை சிரிச்சு பேசலாம் ஏமாத்த முடியாது. சிரிச்சு பேசலாம் ஏமாத்த முடியும். ஏதாவது கொடுத்தா மனுஷன் என்ன செய்வான்? உடனே நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா கர்த்தா அவ்வளவு என்ன செய்ய மாட்டேன்னா, நல்லவனை ஏத்துக்கவே மாட்டேன். ஆபேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன காணிக்கை கொண்டு வந்தான். ஆனா காயினை பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு போனான். அவன் நினைச்சான் நிறைய கொண்டு போறது கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை அப்படியே வாடா அப்படின்னு சொன்னா பயங்கர பாராட்டுவார் நினைச்சான். கர்த்தர் அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லுது. அந்த காணிக்கை என்ன செய்யவில்லையா? அதை கர்த்தர் அந்த பக்கம் திரும்பவே இல்லையா? அதனால காணிக்கை கொடுத்து ஆண்டவரை ஆசத்தை பெற்றலாம் என்னும் ஆண்டவரை ஏமாற்றலாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கண்ண முடியாது. மாற்றங்கள் வேணும். மாற்றங்கள். யெரொபெயாம் மனைவி என்ன செய்யலன்னா வெளியரங்கமா மாறினா. ஆனா வெளியரங்கமா மாறின உள்ள மட்டும் மாற்றான்னு வச்சுக்கோங்க, வியாஜகம் ஜீசம் பழச்சிருக்கும். உள்ள நுழையும் போது பாக்குறேன் சொல்ற பாருங்க, காண்பிப்பாள் என்றால், ஆகையால் வாசப்படிக்குள் பிரவேசிக்கும் அவனுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா. எப்படி இருக்கும்? ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது இவ யாருன்னு, யாருக்குமே தெரியாது. அவன் கண்ணு தெரியாத ஆளு. கண்ணு தெரியறவனுக்கே யாரு தெரியல, கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி தெரிய போகுது? அதான் அவன் நினைச்சிட்டு என்னது, கண்ணு தெரியறவங்களுக்கே கல்யாணம் செய்யலாம், உலகாப்படி தூவிடலாம் இல்லையா? கண்ணு தெரியாதவன் நம்ம ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லையா? கண்ணு தெரியறவனையே ஏமாத்துறான்னா கண்ணு தெரியாதவன் எவ்வளவு ஏமாத்த முடியும்? இவன் நினைச்சிட்டாங்க அவனுக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு தெரியும், அவனே கண்டுபிடிக்க முடியல. யாரு? ஊரு உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா யார் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிடும். நம்ம பேசுற ஒரு வார்த்தையில நம்ம யாரு, நம்ம முழு ஜாதகத்தையும் அவன் சொல்லிடுவாங்க. நம்முடைய அசைவுகளை பார்த்து, நம்ம பேசுற ஒரு வார்த்தை, மாம்சத்துல பேசுறோமா, ஆவில பேசுறோமா, ஆதாயத்துக்கு பேசுறோமா, ஆசோதமா பேசுறோமா என்பதை எல்லாம் அப்படி ஈஸியா அப்படி ஜாதகம் மட்டும் கையில கொடுத்துருவாங்க. யார் தெரியுமா? இவன் நினைச்ச யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருந்து சீலோ வரைக்கும் போறா, யாருமே கண்டுபிடிக்கல. யெரொபெயாம் மனைவி யாருக்குமே தெரியல. ஆனா வாசப்பட காலை வைக்கும் போதே சொல்றான், யெரொபெயாம் மனைவியே உள்ளவா. யெரொபெயாம் மனைவி உள்ளவா. அவளுக்கு எப்படி இருக்க நினைக்கிறீங்க? அதுக்கு மேல அவன் நினைச்சிருப்பா நம்மள எவ்வளவு அழகா நம்ம எல்லாரையும் ஏமாத்தணும். ஆனா என்ன செய்ய முடியும்? யாரும் ஏமாத்த முடியல. ஒரு தேவனுடைய பிள்ளைய ஏமாத்தணும்னு நினைச்சிடாத, நீ ஏமாந்து போயிடுவ. ஏமாத்த ஊர் உலகத்துல ஏமாத்திடலாம். ஆனா உருப்படியா உண்மையா இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய முடியாதுன்னா ஏமாத்தவே முடியாது. ஏமாத்தணும்னு நினைச்ச நீ ஏமாந்து போயிடுவ. ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா நீ ஏமாந்து போயிடுவ. நம்ம ஏமாந்து போயிடுவோம். நான் சொல்ற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி மட்டும் நம்ம எப்படி காட்டினா உண்மையா காட்டணும். நம்ம உண்மையா முன்னாடி நம்ம உண்மையா இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி நல்லவங்கள போல காட்டு, பாசமுள்ளவங்களா, அன்புள்ளவங்களா, பயங்கர ஆவிக்குரியவங்களா, ஜெபிக்கலாம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நடிப்பு ஒரு நாள் என்ன செய்யணும், ஒத்து வராது. நடிப்பு என்ன செய்யாது, ஒரு நாள் ஒத்து வராது. ஒரு நாளைக்கு வேஷம் கலையும். வேஷம் எல்லா நாளும் போட முடியாது இல்லையா? வேஷம் எல்லாத்த தெருக்கூத்து ஆடுவோம் பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் பார்த்தா மொத்த பேர் ஆம்பளையா இருக்கிறான், நைட்டு 10-11 மணி தான் மொத்த பேர் பொம்பளையா இருக்கிறான் இல்லையா? திரும்ப 7 மணிக்கு பார்த்தா மொத்த பேர் ஆம்பளையா இருக்கிறான். என்னடா விஷயம்னு பார்த்தா அவன் எப்ப ஆம்பளையா மாறான் எப்ப பொம்பளையா மாறான்னு தெரியாதல்ல.
அதுபோல் நம்ம எப்ப எப்படி மாறுவோன்னு தெரியாதுல்ல. அவன் ஒரு நாடக நடிகர், ஒரு நாடக கலைஞர். அவனுக்கு அது தொழில் என்னது, அவன் எப்ப ஆம்பளையா மாறுவான் எப்ப பொம்பளையா மாறுவான்னு தெரியாது. அவன் எப்ப வேணாலும் ஆம்பளையா மாறலாம், எப்ப வேணா பொம்பளையா மாறலாம், எப்ப நல்லவனா மாறலாம், எப்ப கெட்டவனா மாறலாம், மாறுவான். நம்ம யாருன்னா நம்ம நடிகர்கள் கிடையாது, நம்ம தெருக்கூத்துக்காரங்களா இல்ல இல்லையா? நம்ம தெருக்கூத்தாளவு வந்திருக்கிறோம் இல்ல தானே? இல்லையா? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள். நம்ம யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள். நம்ம தெருக்கூத்தாடுறவங்க இல்ல, நம்ம கூத்தாடுறவங்க இல்ல இல்லையா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, நம்ம ஆண்டவரை ஜெபிக்கிறவங்க, நம்மளை கத்துற முடி நம்ம நிறுத்துறவங்க. அப்ப நம்ம எப்படி இருக்குன்னா, உள்ள என்னவோ அதை வெளியில காட்டு, உள்ள என்னவோ அப்படி வெளியில காட்டணும். அப்போ அவன் பார்க்க அப்படி வேஷ மாதிரி போறான், யாருக்குமே தெரியல, யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் நினைச்சிருப்பான், வீட்டை விட வெளியில போகும்போது அவன் நினைச்சிருப்பான், யாருமே என்ன செய்யணும் பரவாயில்ல கண்டுபிடிக்கல. போற வழியில பார்த்திருப்பான், யாருமே கண்டுபிடிக்கல. கண்ணு தெரியறவனே கண்டுபிடிக்கல, கண்ணு தெரியாத நான் கண்டுபிடிக்க போறான் அப்படி சொல்லியிருப்போம் இல்லையா? கண்ணு தெரியறவனே என்ன செய்யல, நம்மள யாருன்னு கண்டுபிடிக்கல. கண்ணு தெரியாத ஆளை கண்டுபிடிக்க போறாரு. ஆனா ஈஸி என்ன பண்ணிடலாம், அப்படி ஏமாத்திடலாம் அப்படி நினைச்சு அவன் உள்ள அப்படி காலை வைக்கும் போது சொல்றான், யெரொபெயாமின் மனைவியே உள்ளவா, இவன் அந்நிய பெண்ணாக காட்டுவது என்ன அப்படின்னு கேட்டா, நீ வேற பொம்பளையா காட்டினாக்க ஆச்சரியம் நினைச்சிருக்கிறியா? நீ வேற பொம்பளையா? இப்ப அவன் யார காட்டல, யெரொபெயாம் மனைவியா காட்டல, வேற பொம்பளையா காட்டுற, அந்நிய ஸ்திரியா காட்டுறான். அப்ப அவன் நினைச்சிருந்தாக்க நம்ம வேஷம் போட்டு ஆண்டவர் ஆஸ்வதிச்சிருவாரு இல்லையா? வேஷத்தை பார்த்து ஒரு நாளும் கத்தர் ஆஸ்வதிக்க மாட்டான். வேஷத்தை கண்டு கத்த ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் தேவனை ஆஸ்வதிக்க மாட்டான். வேஷம் ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷம் ஒரு நாள் ஒத்து வராது, ஒரு நாள் உதவாது. தேடுகிற யாரும் தேடுற நீ மகிழ்ச்சி அடையணும்னா ஒரு வேஷமில்லாத வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழணும். ஒரு வேஷமில்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அது? உள்ள என்ன வெளியில வாழணும். நம்ம வாழ்க்கை ஒரு திறந்த புஸ்தகமாக்கணும். எல்லாருக்கும் முன்னாடி திறந்த புஸ்தகமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லாரும் திறந்த புஸ்தகமா, எல்லாரும் வாழ்க்கையை பார்க்கிற அளவுக்கு இல்லையா? அந்தரங்க ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு, ஒண்ணும் பண்ண முடியாது. கத்த எதை பார்க்கனா, நீ மேலையெல்லாம் அவர் பாக்குறது, அவர் உள்ள பாக்குறாள். அவர் என்ன பாக்குறது இல்ல, மனுஷன் என்ன பார்க்குவானா, நல்லா பேசுறாங்க, இந்த அக்கா அருமையா பேசுனாங்க, அந்த அண்ணா அருமையா பேசினாரு, இந்த தம்பி நல்லா பையன்பி நல்லா பேசுவான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எதனா பாதிப்பு ஆபத்து என்ன செய்வாங்க உடனே, ஐயோ நல்ல பையன் ஆச்சு, நல்ல புள்ள ஆச்சு, நல்ல மனுஷன் ஆச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நல்ல மனுஷன் தான் பையன் வளர்த்துக்கிறான் சாவறான், அது மற்றவங்க தெரியாது. ஆனா வெளியில என்னது அப்படி நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா? ஊர் யாருக்காவது அடிப்பட்ட உடனே செய்வாங்க, ஐயோ தங்க மாட்ட பையன் அன்னைக்கு கூட இப்படி எல்லாம் செஞ்சு அப்படி சொல்லுவாங்க தானே? அப்படி சொல்லுவோம் தானே இல்லையா? அருமையா நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல அக்கா, நல்ல தம்பி, இல்ல நல்ல ஐயா, அந்த அப்பா நல்ல அப்பா அப்படி சொல்லுவோம் தானே? நல்லவன் அப்படி சொல்லுவோம் தானே? அப்ப நல்லவன் சொல்லும்போது உடனே நம்ம சொல்றோம், நல்லவங்களுக்கு இப்படியா ஆகணும், கடவுள் கூட கண்ணு இல்லையா, நல்லவன்லாம் அப்படி ஆகுறாங்களே அப்படின்னு இல்லையா? சோ நல்லவனை தான் அவங்க ஏன் அப்படி ஆகுறாங்க, நல்லவங்களா தான் நல்லவங்களா இருந்தா அவங்க ஏன் அப்படி ஆகுறாங்கன்ற. இப்ப இந்த யெரொபெயாம் பிள்ளை வியாதி விழுந்து போச்சு. ஏன் வியாதி வந்துச்சு? அவன் அப்ப நல்லவன் தான், பிள்ளைக்கு ஏன் வியாதி வருது? அவன் அப்ப நல்லவனா இருந்திருந்தா பிள்ளைக்கு என்ன வராது? சரி அப்பதான் சரியில்லை, அம்மாவதான் ஒழுங்கா இருக்கணுமா? அப்ப யாரு அப்பனா அப்பா மோசம் சரியா? சரி அப்பதான் மோசம், யாரு யெரொபெயாம் மோசம் அவன் சொல்றான். சரி அப்பதான் அப்படி இருக்கிறான், அம்மாவது நல்லா இருக்கணும்ல. அது வேஷம் உடனே வேஷம் போடுறான் பாருங்களேன் இல்லையா? வீட்டுக்காரன் வேஷம் பண்ண சொல்றான், இவன் என்ன சொல்லணும்? ஒரு ரசிக்கப்பட்டது அவன் என்ன சொல்லணும்? எங்க தேவனு கடவுள் மட்டும் போய் என்ன செய்ய சொல்றீங்க, ஒரு தேவ மனுஷன் மட்டும் பொய் சொல்ல சொல்றீங்களே, வேண்டாம் நம்ம உண்மையை பார்ப்போம் அப்படி சொல்லியிருக்கணும் தானே? அப்படி சொல்லியிருக்கணும், சொல்லிருக்கூடாது, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஒண்ணு அது ஜாடிக்காத்த மூடிப்பார், என்ன முடியாது அது ஜாடிக்காத்த மூடிப்பாரு, அவன் தான் அதை சொல்றான். இவளுக்கு புத்தி வேணும் இல்ல? ஒண்ணு ஒரு வீட்டுல ஆம்பளைக்கான புத்தி இருக்கணும், இல்ல பொம்பளைக்காத புத்தி இருக்கணும். ரெண்டு பேருக்கு புத்தின்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தை ஒரு நாள் உருப்படி ஆகாது. உருப்படி ஆகக்கூடாது நான் சொல்லல, உருப்படி ஆகாது. ஏன் ஆகாது? ஒண்ணு வீட்டுக்காரன் செய்யறது தப்புனா மனைவியாவது என்ன செய்யணும், இது தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லணும். இல்ல மனைவி செய்யறது தப்புனா வீட்டுக்காரன் என்ன செய்யணும், எப்ப அப்படிலாம் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லணும் இல்லையா? அது தப்பையும் கண்டுக்கிறதுல ரைட்டையும் கண்டுக்கிறதுல. அவன் தான் சொல்றான், என்ன சொல்றான், நீ வேச மாதிரி அந்நிய பெண்ணா காட்டு, இவளுக்கு புத்தி இருக்கணும்ல இல்லையா? புத்தி உள்ள என்ன செய்வான், நேற்று நம்மள சொல்லிட்டு போனோம் இல்லையா? புத்தி உள்ள பொண்ணு என்ன பண்ணுவா, வீட்டை கட்டுவா. புத்தி இல்லாதவ அப்படி இடிச்சு தள்ளிடுவா இல்லையா? அது மாதிரி ஒரு புத்தி உள்ள பொண்ணு என்ன பண்ணி இருக்கணும், எங்க நம்ம போறது ஒரு தெய்வம் மடிச்சு மாட்டி போறோம், கடவுளுடைய சமூகத்துக்கு போறோம், ஆண்டோட சமூகத்துக்கு போறோம், நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம இப்படி செய்ய வேண்டாம், நம்ம உண்மையா சொல்லுவோம். ஐயா என்ன பண்ணுங்க, என் பிள்ளைய காப்பாத்து, நம்ம உண்மையா நம்ம சொல்லுவாங்க. அப்படி சொல்லியிருக்கணும்ல. அவனுக்கு தான் புத்தி இல்லமா, உனக்கு எங்க புத்தி போச்சு?
இந்த அனனியா சப்பீரா 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அனனியா சப்ப புதிய ஏற்பாடுல 2 பேர் இருப்பாங்க பாத்தியா? நிலத்தை வித்தாங்க. சரி, நிலத்தை வீட்டுக்காரன் சொன்னா, ஏமா நமக்கு வயசான காலத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம யாரும் நம்மளை கஞ்சி ஊத்துவாங்க, அதனால என்ன பண்ணலாம், கொஞ்சம் காசை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான்ல. இப்ப இவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்கணும், எங்க யாருக்குமே ஒரு குறையும் இல்லை, எல்லாரும் இப்படி செய்யறாங்க, நம்ம இப்படி செய்வாங்க அப்படி சொல்லியிருக்கணும் தானே. அவனை சரி சரி தலையாட்டிட்டான். உள்ள போனா அவன் நினைச்சா நம்ம எடுத்தது யாருக்குமே வேஷம் ஒரு நாளும் உதவாத தேவ சமூகத்துக்கு. வேஷம் மட்டும் போகணும்னு நினைக்கிறாத மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருது. வண்டி நிறுத்தும் போது அந்த வார்த்தை, தேடுகிற யாவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். எல்லாருக்கும் தேடுற எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடையாது. அதை கத்து எனக்கு சொன்ன வார்த்தை, அதை நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை தேடுற எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்காது. ஆண்டவரை தேடுற எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்காது. எப்படி இருந்து தேடணும் ஆண்டவர், அதான் எனக்கு சொல்ல கட்டப்படி நிறுத்தும் போது அந்த வார்த்தை அந்த ஸ்டெப் நீங்க அதான் பாயிண்ட். தேடுகிற யாவரும் என்ன செய்யட்டும், மகிழ்ந்து களி கூறட்டும். டக்கு நம்ம கத்த ஏன் செந்தில போட்ட வார்த்தை, ஏன்னா தேடுற எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக்க மாட்டேன். எப்படி இருந்து தேடனா மகிழ்ச்சியாக்கணும், அப்படி இருந்து தேடினாதான் மகிழ்ச்சி ஆக்கணும். தேடுறதுனால மகிழ்ச்சி கிடைச்சிடாது சரியா, தேடினதுனால திருடம் வந்து தேடினா மகிழ்ச்சி கிடைச்சிடாது சரியா. அவன் திருடத்தின விட்டுட்டு வந்து அவங்க தேடணும். நான் திடீர்னு இருப்பேன், நான் திடீர்னு இருப்பேன் அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்காது சரியா. திருடிட்டு வந்து உட்காந்து ஆண்டவரே ஆசிர்வதிங்கப்பா அப்படி ஆண்டவர் ஆசிர்வதிச்சிருவாரா? அது வேற எங்க நடக்கும், இங்க நடக்காது இல்லையா. இங்க எப்படி இருக்கணும், அந்த உண்மை அனைவரும் அவன் சொல்றான். ஒருத்தர் நம்ம செய்யறது தப்புன்னு அவனுக்கே தெரியுது. அப்ப தப்ப என்ன செய்யணும், மாத்தணும் இல்ல. நீ தப்பு பண்ணனால தானே, ஏன் அப்படியே நார்மலா போய் யூரோப்பா என்ன சொல்லணும், அவன் மனைவி பார்த்து, ஏமா நம்ம தான் தப்பு பண்ணல, எப்படி போனா நேரம் அப்படியே பண்ணி போய் பிள்ளை பெய்யாது நீங்குது ஐயா பிள்ளைய சுகமாக்கணும் கேட்டுமா அப்படி சொல்ல வேண்டியது தானே. அப்ப அவன் என்ன சொல்றான், நீ ஏன் மனைவி பிள்ளை என்ன பண்ணாத காட்டாத. அப்ப உனக்கே தெரியுது நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியுது இல்லையா. அப்ப நம்ம பண்ண தப்பு நமக்கே தெரியுது. அப்ப தெரிஞ்சு அப்ப தப்பு மாத்தணும்ல. யூரோப்பையன் தப்பு பண்றான் இல்லையா, யூரோப்பையன் என்ன செய்யறான், தப்பு பண்றான். அவன் தப்புல சொல்லல, அவன் தப்பு பண்றான். அவன் தப்பு பயங்கரமான தப்பு. சாதாரண அவன் ஆரம்பிச்சது கடைசி வரையும் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி தப்பு. ஆனா அப்போ ஆண்டவர் சொல்லி நீ கடைசி வரைக்கும் சொல்ல பாருங்க, நீ யூரோப்பையன் பாவத்தை விட்டு விலகல, நீ யூரோப்பையன் பாவத்தை விட்டு விலகல, நீ யூரோப்பையன் பாவத்தை விட்டு விலகல, கடைசி வரைக்கும் சொல்லுவார். யார, இந்த யூரோப்பையன். அப்ப இவன் மனைவி ஒண்ணு அவன் சொல்ல தப்பு இருந்தது, ஒண்ணு மனைவியாத என்ன செய்யணும், அதை சரிப்படுத்தணும்ல. அவன் சரியில்லை, நீ ஏன் சரியா இருக்கணும்ல. ஒரு வீட்டுல 2 பேருமே சரியில்லைன்னா நிச்சயமா அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியாதுன்னா தூக்கி நிறுத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு கணவன் செய்யற தப்பு நடக்கும், எல்லாருக்கும் தப்பு நடக்கும். எந்த குடும்பம் தப்பே இல்லாத குடும்பம் கிடையவே கிடையாது சரியா. வீட்டுக்கு மண் அடுப்பு தான், எந்த வீட்டுல தங்க அடுப்பு கிடையாது இல்லையா. இன்னைக்கு வீட்டுக்கு என்ன அடுப்பு தான், மண் அடுப்பு தான். எந்த வீட்டுல தங்க அடுப்பு கிடையாது, எந்த வீட்டுல பொண்ணு அடுப்பு கிடையாது. வீட்டுக்கு பிரச்சனை தான், எல்லா வீட்டுல பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்ப என்ன செய்யணும், ஒரு தப்பா உனக்கு கணவனாவது சொல்லணும், இது தப்பு நம்ம என்ன செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம். இல்ல மனைவியாவது என்ன செய்யணும், இது தப்பு நம்ம என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அவன் சொல்றான் வேஷம் மாதிரி போன்றான். இவன் என்ன சொல்லணும், வேஷம் போடக்கூடாது. தேவன் பண்ணி என்ன செய்யக்கூடாது, நம்ம வேஷம் போடக்கூடாது, நம்ம உண்மையா பேசுவோம், உண்மையா செய்வோம் அப்படி சொல்லிருக்கலாமா. அவன் சொல்ல அப்படியே கேட்கிற பாரு, என்னது வேஷம் போட்டு போ, புடவை மாத்திட்டா சரி போயிடுமா, புடவை மாத்திட்டா சும்மா மாறி போயிடுமா, சட்டி வருவா புடவை மாத்திட்டா எல்லாம் சரியா போயிடும், ஒண்ணும் மாறாது சரியா. மாற வேண்டியது மாறணும். புடவை மாத்தி பிரயோஜனம் இல்ல சரியா, புடவை மாத்தி பிரயோஜனம் இல்ல, சட்டையை மாத்தி பிரயோஜனம் இல்ல, மாற வேண்டியது மாறணும். அவன் சொல்ல அந்நிய பெண்ணாக காட்டு பாட்டு, இவன் நினைச்சா யாருக்குமே தெரியாது, உள்ள பண்ணு சொல்லிட்டானே, என்னன்னு பேர் மனைவி உள்ளவான்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவ, உண்மையா போயிருந்தவங்க என்ன செய்யலாம், ஐயா ஏதோ சொல்லி ஜோமணி கையா கால விழுதாவது என்ன செய்யலாம், அற்புதத்தை வாங்கிக்கலாம் இல்லையா. நீ மாறி போயிட்டு இப்போ சொல்லுவேன் என்ன இப்ப என்ன சொல்லுவேன். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வேஷம் போடவே கூடாது. அனனியா சப்பீரால் போறாங்க இல்லையா, அவன் உள்ள போனான். அவர் கேட்டார், என்னப்பா நடத்த விளக்கு தான் வச்சீங்களா, ஏன் உண்மையா சொல்லிட்டு போயேன், இல்ல ஐயா நம்மளுக்கு தான் வித்தேன், நான் என்ன செஞ்சேன், எனக்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், மீதி கொண்டாந்து கொடுத்துருக்க, முடிஞ்சு போச்சா. அனனியா சப்பீரா என்ன செய்யறாங்க, நிலத்தை விற்கிறாங்க. நிலத்தை என்ன செய்யறாங்க, நிலத்தை விற்கிறாங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்துல, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வாங்கல, 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கை 5ஆம் அதிகாரத்துல அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். காணியாட்சி என்ன அர்த்தம், நிலத்தை விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்க, நிலத்தை விற்கிறாங்க. வித்தவன் என்ன செய்யறாங்க, தன் மனைவி அறிய, தன்னுடைய மனைவி, அப்ப மனைவிக்கு தெரியாம இல்ல இல்லையா,
அடுத்த வசனம், 2வது வசனம் சொல்றது, தன் மனைவி அறிய அதன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வஞ்சிதன் அர்த்தம் எடுத்து வைக்க சொல்லல, ஏமாத்திரான்றான். ஒரு பங்கை செய்து ஏமாத்தி வச்சுட்டு ஒரு பங்கை கிரயத்தை ஏமாத்தி வஞ்சித்து வைத்து, பரிசுத்த ஆவியினிட 2வது சொல்ற வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அடுத்த வசனம் 3வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு. அடுத்த வசனம் சொல்றாரு, அதை விற்கும் முன்னே அது யாருடையது? அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பிறகும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டது என்ன? நீ என்னிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்ன. என்ன பிரச்சனை அவனுக்குன்னா, அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்க, விற்கதெல்லாம் எல்லாரும் கொண்டு வந்து சர்ச்சில் கொடுப்பாங்க. வீடு வச்சு அதை வித்து என்ன செய்வாங்க, சர்ச்சில் வைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அவர் பிரிச்சு கொடுப்பார். பேர் என்ன செய்வாரு, யாருக்கு எவ்வளவு தேவை என்பதை பிரிச்சு கொடுப்பான். ஒருவனுக்கும் ஒரு குறையும் இருந்தது இல்லைன்னு பைபிள் அழகா சொல்லுது. அப்ப அது ஒரு வழக்கமா இருந்துச்சு அப்போ, சரியா? அப்ப அவனே செஞ்சான், சரி எல்லாரும் வித்து கொடுக்குற, நம்ம வித்து கூட என்ன செய்வாங்க, நம்மளை தப்பா நினைப்பாங்களே. உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ கொடுக்கலன்றது யாரும் தப்பா, யாரும் தப்பா. இவன் நினைச்சான், ஓ நம்ம என்ன செய்யணும், நமக்கு வச்சுக்கிற மாதிரியும் வச்சுக்கணும், கொடுக்கிற மாதிரியும் கொடுக்கணும். எவ்வளவு கில்லாடி தலை பத்தியில, வைக்கிற மாதிரியும் வச்சுக்கணும், கொடுக்கிற மாதிரியும். இப்ப பேர் என்ன செய்யணும், பரவாயில்ல அண்ணனை கூட என்ன செஞ்சுட்டாரு, கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, அண்ணனே வெரி குட் அப்படி யார் சொல்லிடணும், பேர்ல சொல்லணும். ஆனா வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்காரர் வெரி குட், எங்க வீட்டுக்காரரு பயங்கர திறமை, வீட்டுக்காரின்னு சொல்லிடணும். ஆத்துல ஒரு கடை சேர்ற ஒரு நாளும் வைக்காது. வெளிப்பட சொல்லுவார், ஒன்னு அனல்ல இரு இல்ல குளிர்ல இரு. வெதுவதை பார்த்தனா வாந்தி பண்ணி போயிடுவார். ஒன்னு என்னவாயிரு, அனல்ல இரு இல்ல எங்க இரு, குளிர்ல இரு. ரெண்டுக்கும் தப்பி வெதுவெதுப்பான்னு வச்சுக்கோங்க, வாந்தி பண்ணி போடுவார். ஒண்ணு இப்படி இரு இல்ல இப்படி இரு, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, உன்னை எடுத்து வச்சத அவர் தப்புன்னு சொல்லல. இப்ப அவர் கேட்கற எவ்வளவுக்கு வெத்தன்னு கேட்கிறேன், என்ன சொல்லணும், ஐயா இவளுக்கு வெத்தேன், நான் இவ்வளவு எனக்கு தேவை, கொஞ்ச நாள் எடுத்து வச்சுட்டேன், மீதி கொண்டு வந்து வச்சிருக்கேன், முடிஞ்சு போச்சா? இல்ல இல்ல இவளுக்கு தான் வித்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவர் சொன்ன உடனே அவன் அப்படியே செத்து போயிட்டான். நடந்த சம்பவத்தை பாருங்க. 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தை, ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாம, யார் செத்தது யாருக்கே சொல்லல, வீட்டுக்காரன் செத்ததா வீட்டுக்காரருக்கே சொல்லல. இதுதான் ஆதி சபை, சரியா? வீட்டுக்காரன் செத்தா அடக்கமே முடிச்சாச்சு. யார, அனனியா செத்தா அடக்கமே பண்ணிட்டாங்க, ஆனா யாருக்கு சொல்லல. 3 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. நம்மள ஐஸ் பாக்ஸ்ல வச்சு இல்லையா, தூரத்துல இருக்கிற யாரும் பேச்சு வரட்டும், எங்க பேச்சுக்கு பேரம் மறந்துக்கிறான், அவன் வரட்டும், அவன் வந்து பார்த்துட்டு என்ன செய்யணும், ஒரு படி மண்ணு போடட்டும் அப்படின்னு ஐஸ் பாக்ஸ்ல வச்சிடறோம் இல்லையா? அந்த ஆதி சபையில பாருங்க, வீட்டுக்காரர் செத்தாரு, வீட்டுக்காரருக்கே சொல்லல. 3 மணி நேரத்துல அடக்கமே முடிஞ்சு போச்சு. அவன் செத்தா பத்தியா மொத்தமே அப்படி தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், புளிய சொல்லி மொத்தம் போச்சு. புளி அடக்கவே எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், ஆக மொத்தம் அடக்கம் குளியறது மொத்தமே எவ்வளவு முடிஞ்சு போச்சு. 3 மணி நேரம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இதான் ஆதி சபை. ஏன்னாக்கா அவனுக்கு ஒண்ணு தெரியும், நமக்கு இந்த மரண பட்சம் இல்ல, நம்ம உயிர்த்தல் எங்க மேல, எங்க செத்தனா மேல போய் முடிக்க போறோம், அவ்வளவுதான். அது ஆதி சபனுடைய தெளிவு, வெளிப்பாடு. அது சொல்ற பாருங்க 7ஆம் வசனம், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல், ஏன்னா தெரியல அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சர்ச்சுக்கு போனாலும் வீட்டுக்கு வரல. யாரு வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போனார், காணிக்க சர்ச்சுக்கு போனாரு, எங்க வரல. 3 மணி நேரம் ஆச்சு, என்ன வரல. ஒருவேளை தேடி வந்தாலும் என்னன்னு தெரியல. எங்க 3 மணி நேரம் ஆச்சு, சர்ச்சுக்கு போய் இன்னுமே என்ன செய்யல, வரலையே, ஜபம் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குமே, சர்ச்சு முடிஞ்சிருக்கிறோமே, இன்னும் வீட்டுக்காரர் வரலையே, அப்படி தேடி வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன், சரியா? அப்படி வந்தா 3 மணி நேரத்துக்கு வர பத்தியா நடந்தத, இங்க சர்ச்சுக்கு வந்ததும் தெரியாது, காணி கொடுத்து தெரியாது, வீட்டுக்காரன் செத்ததும் தெரியாது, அடக்கமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க, யாருக்கு தெரியல. வீட்டுக்காரருக்கு சொல்லல, மூச்சு கூட விடல. அவன் நினைக்கிறான், உன் வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, காணி கொடுத்துட்டு இன்னைக்கு சிக்கன் வாங்கி வருவாரு, என்ன செய்யலாம், பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு அவன் மசாலா ஆட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறான். யாரு சத்தியன் என்ன பண்ணிக்கிறான், வருவா என்ன வருவா, சாயங்காலம் ஆயிடுச்சுல்ல, அப்படி என்ன பண்ணுவாரு, சர்ச்சு முடிச்சு காலை ஜபத்துக்கு உபாசத்துக்கு போயினுக்கிறார், காலை உபாசம் முடிச்சு மத்தியானம் வருவது என்ன வருவாரு, வர்ற விளையாட்டு இருக்கிற சிக்கன் வாங்கி வருவாரு, என்ன செய்யலாம், பிரியாணி ஆக்கி வைக்கலான்ட்டு எல்லாரும் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆளு வரல, என்ன பண்ண
மசால் பாக்குறது எவ்வளவு நேரம் ஆட்டி வச்சு உட்காந்துங்கிறது, என்னதான் ஆச்சு அப்படிதான் அவன் தேடின்னு வரான். வந்தாக்கா உடனே அவரு வந்தது அந்த நேரம் சட்டிக்குள்ள வந்துட்டா, தேடிட்டு வந்தா ஆளை காணும். வழியில போடலாம் எங்க வந்துட்டான், கறி கடை பூரா பார்த்துருப்பான், மசாலா கடைகள் எல்லாம் பார்த்துருப்பான், வெங்காயம் மூணு கடையெல்லாம் பார்த்துருப்பான், கொத்தமல்லி எல்லாம் பார்த்துருப்பான், ஆளு இல்ல. அப்படியே தேடி எங்க வந்துட்டானா சட்டிக்கு வந்துட்டான். உடனே ஒரு சட்டி வந்து பேதர் கூப்பிடுறான். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பேதர் அவளை நோக்கி, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்குதான் விற்றீர்களா, எனக்கு சொல் என்றான். இப்ப யோசிக்கணும்ல, இந்த சம்மந்தமே காணிக்க பத்தி மட்டும் என்ன செய்யறாரு? புத்திசாலி பொம்பளை என்ன பண்ணிருக்கணும், யோசனை பண்ணிருக்கணும். என்ன யோசனை பண்ணிருக்கணும்? காணிக்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தாரு, அவர் கொண்டு போய் கொடுத்திருப்பாரு, அவர் இப்ப ஆளை காணோம். இவர் ஏன் சம்பந்தமே இல்லாத ஏன் நம்மகிட்ட காணிக்க பத்தி என்ன செய்யணும்? நம்ம காணி கொண்டு கொடுத்தா நம்மகிட்ட கேட்கலாம், நம்ம என்ன கொடுக்கல, காணிக்க நம்ம கொடுக்கல, நம்ம காணிக்க பத்தி பேசல, நம்ம எதாச்சோ போன வீட்டுக்காரன தானமே நம்ம தேடின்னு வரோம், ஆள் என்ன செய்யல, காணல, சர்ச்சைக்கு வந்துட்டோம். வேற என்ன கேட்கிறாரு, வந்து என்ன கேட்டிருக்கணும், என்னமா நல்லா இருக்கிறியா வீட்டுக்காரன் அப்படித்தானே கேட்கணும். வந்து சோத்திரம் கூட பண்ணலையே யாரு, பேதர் யாருக்கு சோத்திரம் கூட பண்ணல, தப்பிராளுக்கு சோத்திரம் கூட பண்ணல. பாருங்களேன், தப்பிராளுக்கு நிறைய பேர் சோத்திரம் பண்ண கூடாது, உண்மையதான் சொல்றேன், சோத்திரம் பண்ணவே கூடாது. நிறைய பேருக்கு சோத்திரம் பண்ணவே கூடாது. அப்படி சோத்திரம் பண்ணா அவங்க பாவம் நம்மள பிடிச்சிக்கணும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 2 யோவான்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிருங்கள், ஏன்னா வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவன் துர்க்கிரிகளுக்கு பங்குள்ளவனா மாறுறான். நீங்க நினைக்க எடுங்க 2 யோவான் பாருங்க, 2 யோவான் பாருங்க, 2 யோவான் 2 யோவான்ல 330வது பக்கம் 9வது வசனம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். என்ன சொல்றாரு? எல்லாரும் வீட்டை ஏற்றுக்கொள்ளாது, எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இவர் இயேசுவோடு இருந்தவர், இன்னும் சொல்ல இயேசுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவர். யாரு? இந்த யோவான் வந்து இயேசுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவர். இயேசுவுக்கு இந்த யோவான் அப்படி இருப்பாரு, ரொம்ப இணைபிரியாதவர், அந்த மாதிரி இருந்தவர் இயேசுவோட. அவர் சொல்றாரு, இந்த உபதேசத்தை கொண்டு வராமலும் அந்த உபதேசம் நடக்காமல் இருந்தா உங்க வீட்டுல என்ன செய்யாதீங்க, வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடாதீங்கன்றார். வீட்டுக்குள்ள இப்ப நிறைய பேர் என்ன செய்ய முடியாது போல இருக்கு, வீட்டுக்குள்ள வானே கூப்பிட முடியாது போல இருக்கு இல்லையா? நிறைய பேர் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லக்கூட உண்மை. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம என்ன பண்றது அப்படி பாக்குறோம் இல்லையா? என்ன பண்ண இல்லையா? முள்ள கையில பிடிச்சு எனக்கு குத்துத, என்ன பண்ண, குச்சிதான் ஆக முள்ள கையில பிடிச்சிருக்கிற. அவர் சொல்றாரு, சிலர் வீட்டுல ஏற்கவே கூடாது. பைபிள் கிளியரா சொல்லுது, இந்த உபதேசத்தை உங்களிடத்தில் கொண்டு வராமலும் இந்த உபதேசம் நடக்காமல் இருக்கிற ஒரு ஆளை என்ன செய்யாத, உன் வீட்டுக்குள்ள ஏத்துக்காத, அவனுக்கு வாழ்த்து சோத்திரம் பண்ணாதன்றார். ஏன் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் 11ஆம் வசனம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவன் ஆகிறானோ. என்ன செய்யறானோ? ஒரு தப்பான ஒரு ஆளுக்கு நம்ம சோத்திரம் பண்ணா அவன் செய்யற தப்புக்கு நம்மளும் பங்காளியா மாறிட்டோன்றாரு. ஒரு 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 1வது மனுஷனுக்கே நம்ம சோத்திரம் பண்றதுல கவனமா இருன்னு சொல்ற ஆண்டவர். புருஷன் போட வேண்டிய எப்படி இருக்கணும், புருஷனும் கொஞ்சம் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும்ல. அவன் கேட்கறான், காணிக்க பத்தி கேட்க என்ன யோசிக்கணும்? ஒரு புத்திசாலி பொம்பளை வந்தா காணிக்க பத்தி ஏன் கேட்கிறாரு, என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. உடனே அவன் அழகா பதில் சொல்றான். என்ன பதில் சொல்ற பாருங்க. அப்ப 11ஆம் வசனம் பாருங்க, 5:8வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை எவ்வளவுக்கு தான் விற்றீர்களா, எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். 9வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? எது பண்ணாங்களா? கர்த்தருடைய ஆவியை சோதிக்க என்ன பட்டீங்க? ஒருமனப்பட்டீங்கன்னு அர்த்தம். 2 பேரும் வீட்டுல பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? உன்னை கேட்டா நீ இப்படிதான் சொல்லணும், உங்களை கேட்டா நீ இப்படிதான் சொல்லணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி சொல்லக்கூடாது. எவ்வளவு கில்லாடிங்க
வீட்டுக்காரன் சொல்ற வீட்டுக்காரை பார்த்து உன்னை ஏதாவது கேட்டாருன்னா இப்படிதான் நீ சொல்லணும். வீட்டுக்காரி பார்த்து வீட்டுக்காரன் சொல்றா உன்னை கேட்டா நீ இப்படிதான் சொல்லணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி மட்டும் பேசிடக்கூடாது. ஏன்னா இவங்க பேசுறது வேற யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க பேசுறது மாதிரியே பேசுறதெல்லாம் அங்க ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது யாருக்கு தெரியல. இந்த அனனியாலும் சற்றாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கிறத ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாருன்னு யாருக்கு தெரியல. இந்த அனனியாவுக்கும் சப்பீராளுக்கும் தெரியல. என்ன பண்ண கூடவே இருந்தவங்களுக்கு அவர் யாருன்னு யாருக்கு தெரியல. பேதுரு கூடவே இருக்கிறாங்க, 120 கூடவே இருக்கிறாங்க, சபையில கூடவே இருக்கிறவங்க, கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட அவர் எப்படிப்பட்டவர்னு யாருக்கு தெரியல மாட்டிக்கிட்டாங்க. அது சொல்றாரு 9ஆம் வசனம், பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு ஒருமனப்பட்டது என்ன, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்து நிக்குது. இப்பதான் வந்து நிக்கிறாங்க, நீ வந்து நிக்கிற, அவங்க வந்து நிக்கிறாங்க. யாரு? அப்ப வீட்டுல இருக்கிற மசாலாம் போச்சு, வீணா வீட்டுல இருக்கிற பிரியாணி மசாலாம் வீணா போயிடுச்சு. ஏன்? வீட்டுக்காரன் செத்துட்டு இவ்வளவு வீட்டுக்கு போனா பரவாயில்ல, இவ்வளவு என்ன செய்ய போறான்? அவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவருடைய கால்கள் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். காணிக்கை கொடுத்தவ 2 பேரும் எல்லாம் காணாம போயிட்டாங்க. வார்த்தை சொல்ல சங்கடமா இருக்கு, வார்த்தை சொல்ல தவிர்க்கிறேன். ஆலயத்துக்கு வந்தவங்க, காணிக்கை கொண்டு வந்தவங்க, நிலத்தை வித்து கொண்டு வந்து நிற்கிறவங்க, ஏதோ 115 காணிக்கை போடல, நிலத்தை வித்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. காணிக்கை கொடுத்த காணிக்கல நீ வேஷம் போடக்கூடிய ஒரு நபரா இருப்பன்னா கர்த்தர் ஒரு நாள் உன்னை ஆஸ்வதிக்க வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், உன்னை யார் கேட்டாங்க? உன் காசு நீ கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம் இல்லையா? என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ மாய்மலை ஏன் பண்ற, ஏன் வேஷம் போடுற, எடுத்து வச்சிருக்கிற, ஆனா வெளியே எப்படி காட்டுற, எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி எல்லாம் காட்டுற, வேஷம் போடாத. இரபேன் சொல்றான் வேஷம் போடுன்றான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாங்க, அவர் சொல்லியிருக்கணும்ல. இப்ப அனனியா சொல்றான், அது என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாங்க சொல்லியிருக்கணும்ல. அனனியா சொன்னா சப்ராவும் அப்படியா, சரிங்க, எதுக்கு சரி, நல்ல காலத்துக்கு சரின்னு சொல்லு, தப்புன்னு தெரிஞ்ச நேரம் எடுத்து நின்று இல்லையா? வேதத்தின்படி தப்பு செய்யக்கூடாது, அப்படி நின்னுட்டனா உன் குடும்பத்தை நீ காப்பாத்தலாம். தப்புன்னு சொல்லிடணும். அது புருஷனா பொண்டாட்டி யார் வேணா இருக்கட்டும் இல்லையா? புருஷ மாட்டி அதுல சாப்பிடறத செல்லும், பிள்ளைகளை சாப்பிடறத செல்லும், தப்புனா தப்பு தான், அவ்வளவுதான். ஒரு வேதத்துக்கு புறமா இருக்குதான், அப்ப அடுத்த செகண்ட் அதை கிளியரா சொல்லிடணும், இது தப்பு, இது தேவனுக்கு இது பிடிக்காதது, இது தேவனுக்கு பிடிக்காதது, செய்யக்கூடாதுன்றத நீ கிளியரா சொல்லிடணும். ஆனா சப்பீராலும் சொல்லல, யெரொபெயாம் மனைவியும் சொல்லல. பொண்ணாட விளங்கிக்கோங்க, வேஷம் போடலாம், அத வேஷம் உனக்கு வேணா சரியா இருக்கும், தேவனுக்கு வேஷம் மட்டும் ஒரு நாள் ஆகும். வேஷம் போறது தேவனுக்கு ஒரு நாளும் ஆகாது. வேஷம் மட்டும். அந்த யெரொபெயாம் மனைவி எங்க போனா? சர்ச்சுக்கு தான் போனா. அனனியாவும் சப்பீராலும் எங்க தான் வந்தாங்க? சர்ச்சுக்கு தான் வந்தாங்க. அவ கையில காணி கட்டு போறான். யாரு? யெரொபெயாம் மனைவியும் கையில காணி கட்டு போறான். அனனியா சப்பீராலும் கையில காணி கட்டு வர்றாங்க. ஆலயத்துக்கு வர்றதுனாலயோ காணிக்க கொடுக்கறதுனாலயோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார்னு கனவு கூட காணாது. ஆலயத்துக்கு வரவோதும் காணிக்க கொடுப்பதும் தேவனுக்கு தேவை, ஆண்டவரை தேடுவது தேவை. ஆனா மாற்றம் இல்லாம எந்த விதமான எங்களும் மாற்றம் ஏற்படல இல்லையா? அத 2 பேரும் பொய் சொல்றான், அந்த 2 வஞ்சிக்கிற ஏமாத்துறான், அந்த ஏமாத்த 2 பேரும் துணைய போனான். இவன் சொல்றத அவன் கேட்க, அவன் சொல்றத எதுக்கு துணை போகணும்? நல்ல காரியத்துக்கு துணை போகணும். தானியேல் எதுக்கு துணை சேர்த்தான் தெரியுமா? செபிக்கிறதுக்கு துணை சேர்த்தணும். தானியேல் எதுக்கு துணை சேர்த்தனாரு? ஒரு பிரச்சனையா, வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம், அதுக்கு துணை சேர்த்தனா. ஆனா இவருக்கு துணை சேர்க்கிறான், ஏமாத்துறதுக்கும் வஞ்சிக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்குமா துணை சேர்க்கறது. நான் சொல்றேன், அவனுக்கு தெரியல, அவன் நினைச்சா பேருக்கு தெரியாதுன்னு நினைச்சான், நான் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? அங்க பாக்குறேன், ஐயா அங்க யெரொபெயாம் மனைவி அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல, அவர் பார்த்தா அவருக்கு கண்ணு மங்களாய் போச்சு இல்லையா? அவருக்கு என்ன இருக்கு? அழகா சொல்லுது பாருங்க, அந்த 14 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பாருங்க. அப்படியே யெரொபெயாம் மனைவி செய்தால், அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தான். அகியா யாரு? ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? பிரவேசித்தான். அகியாவோ முதிர் வயதானதினால், கிழவன், ரொம்ப வயசாகி போச்சு, கண்ணு என்ன செய்யல, கண்ணு வயசான போனதால கண்ணு தெரியல,
கண்ணு தெரியாத மங்களா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், எப்பா ஒருத்தி வரா, எப்படி வரா தெரியுமா? அவன் இன்னாருடைய மனைவின்னு காட்டாத அவங்களோட வேஷ மாதிரி வரா, வேஷ மாதிரி வந்து என்ன பண்ணிடுவேன், ஆசீர்வதிச்சிருவ அப்படின்னு வரா. அவ வேஷ மாதிரி வரா, அவனுக்கு இப்படி சொல்லி அனுப்பு. எப்படி சொல்லி அனுப்பு? அம்மா நீ வரும்போது நல்லா வந்த, உன் பையன் வியாதிப்பட்டுட்டான், அந்த வியாதி நீங்கமான்னு கேட்க வந்திருக்கிற, ஆனா உன் ஊருக்குள்ள காலை வைப்ப, உன் பிள்ளை செத்து போயிடும். உன் ஊருக்குள்ள திரும்ப நீ போக பாத்தியா? எதுக்கு வந்திருக்கிற? ஆண்டவ தேடி வந்திருக்கிற, காணிக்கோட வந்திருக்கிற, ஆண்டவன ஆஸ்வாசத்தோட வந்திருக்கிற. திரும்பி போகுவ. நீ திரும்பி போகும்போது உன் ஊருக்குள்ள எல்லையில காலை வைக்குவ. உன் ஊரு எல்லையில காலை வைக்கும் போது உன் பிள்ளை செத்து போயிடும். ஆண்டவரை தேடியும் துக்கப்பட்டவர்கள் இவங்க 2 பேரும். யாரு? அனனியாவும் சப்பீராலும் ஆண்டவரை தேடி துக்கப்பட்டவங்க. யெரொபெயாம் மனைவியும் ஆண்டவரை தேடி துக்கப்பட்டவங்க. அந்த 14 சொல்றாரு பாருங்க. அந்த 14 பேடி பக்கம் திருப்பங்க. அந்த அடுத்த பக்கம் திருப்பங்க. அடுத்த பக்கம் திருப்பங்க. 11ஆம் வசனம் பாருங்க. யெரொபெயாமின் சந்ததியாரில் அடுத்த பட்டணத்தில் சாகர்பனை நாய்த்தரன் சொல்லி சொல்ற 12ஆம் வசனம். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டா செத்து போகும். 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் வீட்டுக்குள்ள இல்ல, உன் ஊர்ல கால் வைப்பில்ல. இப்ப நமக்கு இதுதான் எல்லை இல்லையா? இந்த போர்டு தான் எல்லை இல்லையா? இந்த எல்லையை தாண்டனா புதுப்பாளையம். இந்த எல்லைக்கு தான் இது வந்து நம்ம புதூர் சங்கம். எது? நம்ம சத்தியோட புதூர் சங்கம் எல்லை. இது புதுப்பாளையம் புதூர் சங்கம். அந்த போர்டுக்கு இந்த பக்கம் புதூர் சங்கம். அந்த போர்டை தாண்டனா புதுப்பாளையம். எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 அடி இல்லையா? அந்த ஊர் பட்டணத்துல சீரோடு வந்து உன் ஊர்ல போய் கால் வைக்குவ, உன் பிள்ளை செத்து போயிடும். ஆண்டவரை தேடி அவ ஆஸ்வதிக்கப்பட்டு போல, மகிழ்ச்சியோட போல. எப்படி போனா? துக்கத்தோட போனோம். இன்னும் சொல்ல போனா இழப்பை சந்திச்சவ போனோம். ஆண்டவர் தான் தேடி வந்தான். அப்ப ஆண்டவரை தேடி வர்றதுனால மாத்திரம் என்ன கிடைச்சிடாது? ஆஸ்வாதம் கிடைச்சிடாது. ஆண்டவரை மாற்றணும். வேஷம் போடக்கூடாது. ஏன் வேஷம் போடுறோம்? நம்ம செய்யறது தப்பு, நமக்கு அப்பதானே வேஷம் போடுறோம். அப்ப நம்ம தப்பு செய்ய மாட்டோம், வேஷம் போட மாட்டாங்க இல்லையா? தாவீதை பாத்தீங்கன்னா ராஜா அரண்மனைக்கு போறாரு. என்ன ட்ரெஸ் போறா தெரியுமா? இந்த ராஜா அரண்மனைக்கு போறான், நல்ல தட்டே போடலாம், ஆடு மேய்க்கிறவன் தட்டை தான் போட்டு போறான். அவருக்கு ஒளிவு மறைவே கிடையாது. அவன் ராஜா சொன்னான், டேய் நீ யுத்தத்துக்கு போற, நீ என்ன பண்ணு, ஏன் தட்டையே போடுறான். அவன் போட்டு பார்த்தான், இப்ப ரொம்ப நல்லா இல்லையே, நல்லா இல்ல அப்படின்னா, நீ வந்து உனக்கு கத்தி பிடிக்க தெரியும், ஈட்டி பிடிக்க தெரியும், நீ எடுக்கலாம். எனக்கு பிடிக்கவே தெரியாது, கத்தி பிடிக்கவும் தெரியாது, ஈட்டி பிடிக்கவும் தெரியாது. நான் எப்படி காட்டுறது? என்ன ஒரு வீரனா காட்டுமா? நான் வீரன் இல்லையே. நான் யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் எப்படி வீரனா காட்டுறது? நீங்க வந்து வீரர். யாரு? நீங்க வந்து ராஜா உடனே நீங்க வீரர், பரவாயில்ல. இது பண்ண நீங்க ராஜா, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் என்ன போய் எப்படி ராஜாவான காட்டுறது? அவனை போட்டு காட்டலாம். எனக்கு தெரியுமே நான் யாருன்னு. கோலியாத்துக்கு தெரியும். ஒருவேளை சவுல் ட்ரெஸ்ஸ போட்டு போனா, ஓ ராஜா வரார் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஓ ராஜா வரார் அப்படி யார் நினைக்கலாம்? கோலியாத்து நினைக்கலாம். ஆனா என்ன பத்தி எனக்கு தெரியுமே, நான் யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஒரு ஆடு உள்ளுக்குள்ள யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன். வெளியே என்னவா காட்ட சொல்றீங்க? ராஜாவை காட்ட சொல்றீங்க. தப்பு. சின்ன பையன் சொல்றான், ஒரு யங்ஸ்டர், ஒரு வாலிபன் சொல்றான். என்ன சொல்றான்? ராஜா நீங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னவா காட்ட சொல்றீங்க? ராஜாவா காட்ட சொல்றீங்க. இல்ல நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், நான் உள்ள ஆடு மேய்க்கிறவன். எப்படி வெளியே ராஜாவா காட்டுறது? நான் உள்ள என்னவா இருக்கிறனோ அதான் வெளியே நான் காட்டும். அதனால அந்த சட்டை கட்டி கையில கொடுத்துட்டு, இது எனக்கு வேண்டாம், ஏன் சட்டை எனக்கு போதும். ஏன் சட்டை? ஏன் சட்டை? நான் யாரு? நான் சொல்றேன், ஏன்னா ஒரு யுத்தத்துக்கு போறேன், ஒரு ஆடு மேய்க்க சட்டையை போட்டு போவேன். இந்த ட்ரெஸ் எனக்கு, ஏன்னா நான் ஒரிஜினல் இதுதான் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் யாரதான் வச்சிருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறவன தான் வச்சாரு. நான் எப்படிதான் காட்ட விரும்புறேன்? ஆடு மேய்க்கிறவனா இருக்கிற நானு ஒரு அரசனை படம் காட்ட விரும்பல. நான் எப்படிதான் காட்ட விரும்புறேன்? ஒரு ஆடு மேய்க்கிறவனா விரும்புறேன். அவன் பார்த்தான், ஏடா ஆடு மேய்க்கிற பையன் கூட சண்டைக்கு வரான். ஆமாடா அவன் தான் சண்டைக்கு வரான். அவன் போட்ட கதை செத்து போயிட்டான். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னது? என் உள்ள என்ன, நான் என்ன காட்ட விரும்புறேன். மற்றவங்க நல்லவங்களை சொல்லணும்ன்றதுனால நான் நடிக்க விரும்பல.
மற்றவங்க என்ன பத்தி அவசியம், ஆனா அவங்க நல்லவனா சொல்லணும்ன்றதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அனனியா சப்பீரா ஏன் வேஷம் போட்டாங்க? பேதுரு என்ன செய்யணும்? ஓ வெரி குட் அப்படி சொல்ல நினைச்சாங்க. நீ குட்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊர் உலகத்துல அத்தனை பேரும் நம்ம நல்லவங்கள நம்மள நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மட்டும் நம்மள கெட்டவன்னு சொன்ன என்ன பிரயோஜனம்? ஊர் உலகத்துல எல்லாம் மோசம்னு சொல்லட்டும், ஆனா அவர் மட்டும் உத்தமன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் ஆசீர்வாதமே இருக்கு. நீ யார் பார்க்க வாழ்றோம்? மனுஷனால பார்க்க வாழ்றோமா, தெய்வம் பார்க்க வாழ்றோம்? நம்ம யார் பார்க்கிற? யெரொபெயா மனைவிக்கு வேஷம் போடுற மாதிரி தெரியல. நம்ம ஒரு தேவனுடைய அவர் ரட்சிக்கப்பட்டவர். அவ யாரு? ரட்சிக்கப்பட்ட அவருக்கு தெரியும்ல. ஒரு ரட்சிக்கப்பட்ட நானும் வேஷம் மாறி போறேன், கடவுளை பாப்பாரு அப்படி தெரியும் தானே. அவளான பழைய ஏற்பாட்டுக்காரு, இவ யாரு? புதிய ஏற்பாட்டுக்காரு. யாரு? சப்பிரால் யாரு? புதிய ஏற்பாட்டுக்காரு. அப்ப இவன் என்ன சொல்லணும்? தேவனுடைய கிரிய நேரடியா பாக்குறவங்க. ஆண்டவருடைய கிரிய புதிய ஏற்பாடு நேரடியா பாக்குறவங்க. அற்புதம் நடக்கிறது. அதான் சொல்ற 3ஆம் அதிகாரத்தை பிறவி சப்பானி அப்படி நடந்தான். இது யாருக்கு தெரியும்? அன்னைய சப்பிராருக்கு தெரியும் இல்லையா? 40 வருஷம் பணமனா கிடந்தவன், கோயில உட்கார்ந்து பிச்சை கேட்டவன் நடந்தானா? 40 வருஷம் பிச்சை கேட்டு கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை கேட்ட பிச்சைக்காரன் ஒருத்தன் 2 கால் நடக்க முடியாது நடந்தானா? இது யாருக்கு தெரியும்? அனனியா சப்பீராளுக்கு தெரியுமா? தெரியும். 4ஆம் அதிகாரத்துல பேதுரு நடந்து போனா போதும், அப்படி நிழல் பட்டா நிறைய பேர் சுகமானாங்க. இது தெரியுமா? தெரியும். சிறைச்சால கதவளம் தானா திறக்குது தெரியுமா? இவ்வளவு கிரீடம் பார்த்த இவன் என்ன போடுறானா, வேஷம் போடுறானா? இவங்களை போல கிளடி யாரு? அபியாவி, அதாவது யெரொபெயா மனைவியாவது பழைய ஏற்பாட்டு இல்லையா? இவ யாரு? புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய கிரியை நேரடியா பாக்குறவன். கர்த்தர் யாரு, கர்த்தருடைய கிரியை என்ன, கர்த்தருடைய அபிஷேகம் என்ன, கர்த்தருடைய செயல்பாடு என்ன, இது யாருக்கு தெரியும்? அனனியாவுக்கு சப்பீராளுக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு அவனுடைய கிரியை பத்தி தெரிஞ்சு என்ன போடுறாங்கன்னா வேஷம். வேஷம் போட்டு ஆண்டவரை தேடிட்டோம்னா நான் சொல்றேன், நிச்சயமா அந்த வேஷம் போட்டு தேடுறவங்களை தேவன் என்ன செய்யவே முடியாதுன்னா ஆசீர்வதிக்க முடியாது. அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைய வாழவே முடியும். வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல, வாழ முடியாது. 2 பேரையும் பாருங்க இல்லையா? 2 பேரையும் பாருங்க. அனனியா சப்பீராள் நல்ல மனிதர்கள். யெரொபெயா முதல் ராஜா, நான் சொல்றேன் அந்த 12 கோத்தை பிரிக்கிறார். தாவீது, சாலமோன், சவுல், தாவீது, சாலமோன். சாலமோன்கிறது 10 கோத்தத்தை பிரிச்சு அது அப்படியே யெரொபெயாவுக்கு கொடுத்தார். 10 கோத்தத்துக்கு ராஜா, முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. 10 கோத்திரத்துக்கு ராஜா. 10 கோத்திரத்துக்கு ராஜா பிறந்த உன்னை கர்த்தர் தூக்கி கொடுத்தாரு, உன்னை ஆசீர்வதிச்சாரு. எப்படி நடக்கணும்? உன்னை தேவனை ஆசீர்வதிக்கலாம் பரவாயில்ல இல்லையா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, எப்படி நடக்கணும்? எவ்வளவு அழகா, எவ்வளவு பயபக்தியோடு நடக்கணும். ஆண்டவர் சொல்லியே சொல்றாரு, சாலமோன் தாவீது கையில 10 கோத்திரத்தை எடுத்து உங்க கையில கொடுத்திருக்கிறேன். தாவீது கோத்திரத்தை 2 கோத்திரம், ஆனா உனக்கு நான் 10 கோத்திரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒழுங்கா நடந்துக்கோ. 10 கோத்திரத்தை உன் கையில கிடைக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆசோத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு, எப்படி நடக்கணும்? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா என்ன செய்வான்? அர்த்த ராஜ்யம்ல கொடைப்பிடிக்கணும் பத்தியா? அப்படி இந்த ராஜாவானவன அவனுக்கு என்ன புரியல, தலைக்கால புரியல, என்னென்னமோ செய்யறான், என்னென்னமோ செய்யறான். அவன் செய்தெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லல, என்னென்னமோ செய்யறான். பிடிக்கடா, நீ அப்படி நீ இப்படி செய்வ நினைச்ச கூட பாக்கல. அதனுடைய பாதிப்பு தான் அவன் பையன் வியாதியில படுறதுக்கு காரணமே அவனுடைய பாதிப்பு தான். சாரி விதை மட்டும் ஒழுங்கு படைச்சுவோயேன், வெளியில நல்ல நினைச்சான், ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என் பிள்ளைக்கும் எனக்கு என் பிள்ளைக்கும் எனக்கு என் பிள்ளைக்கும் ஒரு வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் ஆவிக்குரிய வட்டாரத்துல ஆசோத்தை பெற முடியாது. வேஷம் போட்டுட்டு ஒரு ஆண்டவரை தேடக்கூடிய நபரா இருப்போம்னா நம்ம நிச்சயம் என்ன செய்ய முடியாதுன்னா மகிழ்ச்சி பெற முடியாது. ஆனா தாவீதை பாருங்க, அந்த வேஷமே கிடையாது. நாடு மேய்க்கிறவன் இப்படிதான் போகும். எதை தூக்கி போட்டான்? சட்டியை தூக்கி போட்டான், அந்த தோல் பை தூக்கி போட்டான், சட்டியை கையில் பிடிச்சிக்கணும். எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, என்னடா நான் ஒரு யுத்தத்துக்கு ஒரு சண்டைக்கு போறவன், அவன் பார்த்தா 9 அடி 10 அடிக்கிறான் இல்லையா? இதுக்கு அவனுக்கு அந்த ரூப் ஹைட்ல இருக்கிறான், தரைக்கு ரூப் ஹைட்ல இருக்கிறான், 10 அடிக்கிறான். ஆளு வெயிட் பார்த்தா அவன் போடுற சட்டை மட்டுமே 57.5 கிலோ. அவன் போடுகிற சட்டை மட்டுமே 57.5 கிலோ. 57.5 கிலோ நம்ம தலைவில சேர்ந்தாகும். அவ்வளவுதான் இல்லையா?
ஒரு ஜிப் அல்சத்திக்கு வச்சாலே தலை அப்படியே ஆடி போயிடுது இல்லையா? அப்படி இருக்கும்போது 57 கிலோ ட்ரெஸ்ஸை போட்டு அவன் நடக்கிறான்னா ஆள் எவ்வளவு வெயிட் இருப்பான்? அவ்வளோ பெரிய ஆளை அடிக்கிறதுக்கு இவனே என்ன போறான் கோடு. ஏன்? அவன் தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆளா இரு, என் ஒரிஜினல் இதுதான், என் ஒரிஜினல் இதுதான், என்னுடைய ஒரிஜினாலிட்டி இதுதான். அவர் ஆடு மேய்க்கிறவன். நான் உங்கள்கிட்ட அரசனை பண்ண காட்ட விரும்ப மாட்டேன். அவன் சார் எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு ஆடு மேய்ச்சி தான் பழக்கம். நான் ஈட்டி தூக்கிட்டு வரல, நான் பட்டையத்தை தூக்கிட்டு வரல, எனக்கு ஆடு மேய்ச்சி பழக்கம். ஆடு மேய்க்கிற என்ன இருக்கணும்? கோல் தான் இருக்கு, அதான் தூக்கிட்டு வரேன். அந்த ஒரிஜினாலிட்டி என்னைக்கு போச்சோ, என்னைக்கு வெளிப்படுத்தினானோ அன்னைக்கு அவன் திரும்பி எப்படி வந்தான் தெரியுமா? பயங்கர சந்தோஷம். ஊரே பாடுது. என்னன்னு பாடுது? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஊரே கொண்டாடுது. ஏன்? ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினாலிட்டி. நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு உண்மையை வெளிப்படுத்தி வாழ்றோமோ அன்னைக்கு தாங்க நம்ம மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அன்னைக்குதான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். உண்மையை மறைச்சிட்டு தேசம் போட்டுட்டு அனனியாஸ் ஆலயத்துக்கு போனாங்க. போனவங்க வீட்டுக்கு கூட திரும்பி வரல. ஆண்டவரை தேடி போனவங்க எங்க கூட திரும்பி வரல, வீட்டுக்கு கூட திரும்பி வரல. அகியாவின் மனைவி வீட்டுக்குள்ள சந்தோஷம் போகும்போது கொஞ்சம் அரைக்குள்ள சந்தோஷமா போனான். ஆனா அவன் சொல்ற, திரும்பி போவ, உன் ஊருக்குள்ள காலை வைக்குவ, உன் செத்து போயிடும் போ. ஆண்டவரை தேடினவங்க எதை பார்க்க முடியலன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அவங்க 2 பேரும் வேஷம் போட்டவர்கள். ஆனா தாவீது வேஷத்தை களைஞ்சவன். உண்மையா ஒரு ஆடு மேய்க்கிறவன். அதே நான் போறேன். இந்த உண்மை ஆடு மேய்க்க தன்மையை மாத்திட்டு மற்றவங்க எல்லாம் என்ன செய்யட்டும்? ஓ, தாவீது ஒரு பெரிய ராஜா வராரு, ஒரு பெரிய வீரன் வராரு. நான் வீரன் சூரனம் அல்ல, அவர் ஆடு மேய்க்கிறவன். ஒரு ஆடுமே அதான் வெளிப்படுத்த முடியும். நான் என்னவா தான் வெளிப்பட முடியும். என்கிட்ட இல்லாத ஒண்ண இருக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நான் காட்ட மாட்டேன். அப்படிப்பட்ட அந்த உண்மையான வாழ்க்கையோடு போனா தேவனை தேடி போல யுத்தத்துக்கு போனாரு. ஆனா திரும்ப எப்படி வந்தார்னா பயங்கர சந்தோஷம். ஊரே கொண்டாடுது. ஊருகிற அத்தனை பேரை கொண்டாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஊரே கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி எப்படி வந்து தெரியுமா? அந்த உண்மையான அந்த ஒரிஜினல். அப்ப ஒரிஜினல் எப்பவுமே நமக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும். ஆனா உண்மை இல்லாம சோறு வேஷம் போடுற ஒரு வாழ்க்கையோடு வேஷம் போட்டுட்டு நம்ம ஆண்டவரை தேடணும்னாக்க நிச்சயமா நம்ம என்ன பார்க்க முடியாதுன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஆனா என்ன பார்க்க முடியும் தெரியுமா? வேதனையான வாழ்க்கையை கட்டாயமா பார்க்க முடியும். எனக்கு வேதனையான வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா இன்னைக்கு ஒண்ணு சொல், தேவ சமூகத்துல ஏதாவது தேவனுக்கு மறைச்சி ஆண்டவரே அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு தேவசனை அர்ப்பணிச்சு அந்த ஒரு வேஷம் போடுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஏன்னா ஊர்கள் எப்படி வேணா சொல்லிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கோ. ஆனா எப்படி வாழணும்? நான் உண்மையா வாழ விரும்புறேன், நான் உண்மையா வாழ விரும்புறேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போட இன்னைக்கு நம்ம கடந்து போவோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைக்க கர்த்தர் விரும்புறாங்க. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. தேவ சமூகத்துல நம்மளை நிறுத்தி பார்க்கணும். ஆண்டவரை தேடுறதுனால ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் வாழ முடியாது. ஆண்டவரை தேடி வந்ததுனால மாத்திரம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய நான் வாழ்ந்துட முடியாது. இன்னைக்கு தேவன் தீர்க்கமா தேவன் சொல்ற வார்த்தை, வேஷம் போட வேண்டாம், வேஷம் போட வேண்டாம். வேஷம் போட்டோம்னா ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும், ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும். ஆனா வேஷமில்லாத ஒரு வாழ்வு, வேஷமில்லாத ஒரு வாழ்வு, வேஷம் போடாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வேஷமில்லாத ஒரு வாழ்க்கை.
தாவீதை பாருங்க, சின்ன வயசு, சரித்திரம் சொல்றது ஒரு 16 வயசு, ஒரு 16 17 வயசு வாலிபன். வேஷம் போடல, வேஷம் போடல. நான் ஒரு ஆடு மேய்க்கிறேன் அவ்வளவுதான். ஏன்னா ஊர்ல தப்பா அதுதான் அவசியம் இல்லை. நான் உண்மை இதுதான், நான் உண்மையா வாழ்றேன். நான் உண்மையா வாழ்றதுனால மற்றவன் தப்புன்னா அவன் தப்புன்னு சொல்லிட்டு போட்டு, எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. பட் நான் உண்மையா வாழ்றேன், நான் உண்மையா பேசுறேன், நான் உண்மையா நடக்கிறேன். என் உண்மை தேவனுக்கு தெரியுது, என் மனசாட்சியும் தெரியுது, அது நிச்சயமா மற்றவனுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் தாவீது போயிட்டு வந்தாரு, ஊரே கொண்டாடுது, ஊரே கொண்டாடுது, ஊரே கொண்டாடக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி, ஊரே கொண்டாடக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி. நான் அதே இடத்துல 2 பெரிய மனிதர்கள், அவங்கள ராஜா, அவங்கள பெரிய ராஜாக்கள், அனனியா சப்பீரான பெரிய புதிய ஏற்பாட்டுல பெரிய ஆளுங்க, எரேமியாவுடைய மனைவி பெரிய ஆட்கள், ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. ஆனா விளைவு என்னன்னா, இந்த 2 பேருக்கும் பயங்கர வருத்தம். ஒரு குடும்பம் வீட்டுக்கே போக முடியல, வீட்டுக்கே போல. ஒருத்த வீட்டுக்கு போறதுக்கு வழியிலேயே பயங்கர துக்கம். ஒரே பிள்ளை அபியா, வீட்டுல ஊர்ல காலை வைக்குவ, உன் பிள்ளை செத்து போயிடும். ஏன் தெரியுமா? வேஷம் போட்டீங்கல்ல, வேஷம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு வேஷத்தை கலைச்சிரு, வேஷம் நமக்கு வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷம் உதவாது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷம் ஒத்துழைக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேஷம் உதவி செய்யாது. உபத்திரவத்தை வேணா கொண்டு வரும், வாழ்க்கைக்கு உதவி செய்யாது. இனி நமக்கு வேஷம் வேண்டாம். நான் எங்க வாழ்ந்தாலும் உண்மையா நான் வாழ்வதற்கு, நான் உண்மையா வாழ்றது மற்றவங்க கசனாய்ப்பது எனக்கு அவசியம் இல்லை. மற்றவர்களுக்காக நான் வேஷம் போடணும்னு அவசியம் இல்லை எனக்கு, மற்றவர்களுக்காக நான் வேஷம் போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உண்மையா வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு கர்த்தர் பார்க்கிறார், என் மனசாட்சியும் தெரியுது, நான் செய்யறது உண்மை, நான் வாழ்றது உண்மை. நான் வேஷம் போடலன்னு என் மனசாட்சி தெரியுது, என் தேவனுக்கு தெரியும். அது சீக்கிரமா அடுத்தவங்க தேவன் தெரிய பண்ணுவான். அடுத்தவன வீரனா பார்க்கணும், சூரனா பார்க்கணுன்றதால ராஜா வசம் நான் பாட விரும்பல, ஈட்டியை கையில பிடிக்க நான் விரும்பல, எனக்கு பிடிச்ச பக்கம் இல்ல. இது எப்படி நான் வேஷம் போடுறது? நான் வேஷம் போட மாட்டேன். ராஜா கிட்ட தீர்க்கமா சொன்னா தாவீது, நான் வேஷம் போட மாட்டேன் ராஜா, என் ட்ரெஸ் எனக்கு போதும், என் ட்ரெஸ் எனக்கு போதும். இந்த ட்ரெஸ் தான் நான் சிங்கத்தை கொன்னேன், இந்த ட்ரெஸ்ல தான் நான் கரடியை கொன்னேன், இந்த ஆடு மேய்க்கிறவன் தான் சிங்கத்தையும் கொன்னேன், கரடியும் கொன்னேன். அப்படின்னா கோலியத்தை கொல்றதுக்கு எனக்கு வேஷம் தேவையில்லை, நான் வேஷம் போடவும் மாட்டேன். வேஷம் போட மாட்டேன்றதுல தாவீது உறுதியா இருந்தார், வேஷம் போட மாட்டேன்றதுல தாவீது உறுதியா இருந்தாரு. ஒரே கொண்டாடுச்சு, அந்த அளவுக்கு ஆசை வச்சார் ஆண்டவர். ஆனா குடும்பம் கூட சந்தோஷம் வாழ முடியல. யாரெல்லாம் வேஷம் போட்டாங்களோ அவங்க எல்லாம் குடும்பத்துல கூட சந்தோஷமா வாழ முடியல, குடும்பத்துல கூட சந்தோஷமா வாழ முடியல. வேஷம் போட்டோம்னா குடும்பத்துல கூட மேல சந்தோஷமா வாழ முடியாது, சந்தோஷம் வாழ முடியாது. எல்லாரும் சந்தோஷப்படுறபடி வாழணுமா, எல்லாரும் வேதனைப்படி வாழணுமான்றத இன்னைக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும், இன்னைக்கு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆண்டவரே, நாங்க எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வாழ விரும்புறோம்னா இன்னைக்கு வேஷத்தை கலைச்சது, வேஷத்தை கலைச்சது. அந்தரங்கத்துல ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நமக்கு வேணாம. கடவுள் பார்க்கிறார், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், பைபிளை கையில தூக்குற பிள்ளைங்க நம்ம, வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள் நம்ம, பரிசுத்த தேவ சமூகத்துல கால் வைக்கிறவர்கள் நம்ம, ஆண்டவருடைய பேரை உச்சரிக்கிறவங்க நம்ம. நம்ம வாழ்க்கையில வேஷம் வேண்டாம், வேஷம் வேண்டாம். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்டில் எதையாவது எங்களுக்கு தெரியாம, நம்ம தெரிஞ்சு செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஏதாவது தெரியாம ஒரு வேஷம் போடுற வாழ்க்கை இருந்திருக்குமானா தயவு செய்து எங்களை மன்னிங்க சுவாமி, தயவு செய்து மன்னிங்க. நாங்க வேஷம் போட விரும்பல, தேடி வந்திருக்க நாங்க வேதனையோடு வெளியே போக விரும்பல, மகிழ்ச்சியோடு நாங்க வெளியே போக விரும்புறோம்.
நாங்க வேதனையோடு வெளியே போக விரும்பல, மகிழ்ச்சியோடு நாங்க வெளியில போகணும். இந்த ஆலயத்தை விட்டு நான் வீட்டுக்கு கடந்து போகும்போது நான் வேதனையோடு போக கூடாது ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு போகணும். அந்த அளவுக்கு நீங்களை ஆசீர்வதிக்கணும். வேஷத்தை கலைக்கணும்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு இந்த வேஷத்தை கலைச்சி நான் வாழ, உண்மையா வாழ, உண்மையா நான் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறோம், உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம், கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்னைக்கு தாவீது கொடுத்த சந்தோஷம் ஊரே கொண்டாடிச்சு. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கொடுக்கிற சந்தோஷம் ஊரே கொண்டாடத்தக்கது அளவுக்கு, வீடே மகிழ்ச்சியாகத்தக்கது அளவுக்கு உடைய பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன், உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கதை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க, கிருபைகளை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.